5 பக்கங்கள் கொண்ட ராஜினாமா கடிதம். பாஜகவிலிருந்து விலகினார் அண்ணாமலை. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக 5 பக்கங்கள் கொண்ட ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைவரிடம் கொடுத்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக டெல்லி சென்ற அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர்களை சந்தித்த பின் இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. கர்நாடகாவில் நேர்மையான IPS அதிகாரி என பெயர் வாங்கிய அண்ணாமலை கடந்த 2019ஆம் ஆண்டு தனது பணியை ராஜினாமா செய்தார். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாஜகவில் இணைந்தார். 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட பாஜக 4 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் அப்போதைய தலைவர் எல். முருகன் பாஜகவினரிடம் மத்திய அமைச்சர் பொறுப்பு வழங்கியது. இதனால் 37 வயதான அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2023இல் என் மண் என் மக்கள் என்ற நடைபயணத்தை தொடங்கிய அண்ணாமலை பாஜகவை வளர்க்கும் முயற்சியில் மும்முரம் காட்டினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை தனித்து போட்டியிட செய்து 11.24% வாக்குகளை பெற்று தேசிய தலைமையின் கவனத்தை ஈர்த்தார். இதற்கு பெரும் வெகுமதியை அண்ணாமலை பெறுவார் என கூறப்பட்ட நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் கீழ் இறக்கப்பட்டார். அதிமுகவுடனான கசப்பான அனுபவங்களை களையவே அண்ணாமலை கீழ் இறங்கி நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக பாஜக நியமித்ததாக தகவல் பரவியது. அதிமுகவுடனான கூட்டணிக்கு தொடக்கம் முதலே எதிர்ப்பு கொடி தூக்கி வைத்த நிலையில் தனது பேச்சுக்கு கட்சி தலைமை இசைவு கொடுக்காதது அண்ணாமலையை கடும் அதிருப்திக்குள்ளாக்கியதாகவும் இதன் காரணமாக புதிய கட்சி தொடங்க அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் பரவியது. அதே நேரம் சட்டமன்ற தேர்தலிலும் அண்ணாமலை போட்டியிட முடியாத சூழல் உருவானது. இருப்பினும் கட்சி தலைமையின் ஆணைக்கிடங்க தேர்தல் பரப்புரையில் தீவிரம் காட்டினார். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக தோல்வியை தழுவி தாவேக ஆட்சியை கைப்பற்றது தனி கட்சியை தொடங்கும் சூழலை தனக்கு அமைத்து கொடுத்ததாக அண்ணாமலை வந்ததாக கூறப்படுகிறது. அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் புதிய கட்சி தொடங்க அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து டெல்லி சென்ற அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதையடுத்து 5 பக்கங்கள் கொண்ட ராஜினாமா கடிதத்தை அண்ணாமலை தேசிய தலைவரிடம் கொடுத்துள்ளார். மேலும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை ராஜினாமா தொடர்பாக பாஜகவிலிருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வெளியாகவில்லை.